ஐயாவை சந்திச்சுட்டு இப்போ வந்து இந்த மலை ஏறத்துக்கு வெள்ளிமலைக்கு அருள்மிகு வெள்ளிமலைக்கு மலை ஏற இங்கிருந்து நுழைவு இங்கிருந்து ஆரம்பிக்குது. மேலே போங்க வரலாம். நம்ம வீட்டிலேயே பெரிய ஏற இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு கடை இருக்கு. இந்த கடையில எல்லாமே வாங்கிக்கிற வேண்டியது. ஒரு வழியில ஒரு கோயில் இருக்கு. வா, என்ன பம்பு? மண்ணுளி பம்பு. மண்ணுளி பம்பு மண் புழுவுனே இது. என்னதுப்பா? சிவனுக்காக எந்த பாறையில வேணா ஏறலாமா? இங்க பாத்துக்கோ. நம்ம கூட வந்து பாதி மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க, பாதி மெம்பர்ஸ் கீழே இருக்காங்க. அவங்க எல்லா பேரும் வந்தோம்னா நம்ம வாங்கிட்டு வந்த அபிஷேக பொருளை வச்சு ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். எல்லாமே போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. வியூ பாயிண்ட் ஆனா மிரட்டுது. இங்க பாருங்க, மிரசலா இருக்கு பார்த்தா. இங்க பாருங்க, தியானம் பண்ற மாதிரி போட்டோஸ், பள்ளத்தாக்கு அழகா இருக்குங்க. ஆனா பார்த்தா அமேசிங். தப்பா நினைச்சிருவாங்க. இவ்வளவு நேரம் நடந்துச்சு, ஒரு இது கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிச்சு? என்ன கிடைச்சிச்சு? இவ்வளவு நேரம் பலன். பலன். நல்ல பலன். மூடல நம்ம டீம் ஆளுங்க தான் நம்மளோட வந்தவங்க. நாதம் வழங்கிட்டு இருக்காங்க. உங்களோட முதற் கடவுள் பிள்ளையார பார்க்காரு, வினைதிக்கும் விநாயகர். அவருக்கு தோப்புக்காரத்தை போட்டு மேலே வர வேண்டியதான். ஏறுங்க ஏறுங்க. எதுக்கு நீ தான் சொல்லணும். மயில் இருக்குல்ல, முருகன் தான். நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் காட்சியளிக்கிறார். அவரோட வாகனம் மயில். சாமி கும்பிடா தம்பி. ரோகரா 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 அப்படியே சொல்றாங்க. முருகனை கும்பிடுறாங்க. முருகனை கும்பிட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. மணி அடிக்கிறாங்க. அதான் நம்ம தேடி வந்த சிவன் அங்கே தான் இருக்காங்க. இங்கே வந்து நெல்லி மரத்துக்கு கீழே நம்ம ஐயன் இருப்பார். ஐயன் சிவன் இருக்கார். வாங்க நம்மளும் ஒரு மணி அடிச்சுட்டு உள்ளே போவோம். நான் வந்திருக்கேன் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மணி அடிச்சு.
ஏய் கூடடா தம்பி ஏன் நம்ம மண்டை தேடி வந்த ஐயன் சிவன் நெல்லி மரத்துக்கு கீழே இங்கே தான் இருக்காரு. அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. உடையவே உடையாது. இதுக்கப்புறம் மக்களே, இப்போ நம்ம தேடி வந்த வெள்ளிமலைன்ற சித்தர்மலை திருமலைன்ற வெள்ளிமலைக்கு வந்தாச்சு. இது பேர் அகஸ்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. 3 பேர் வரும் இதுக்கு. இங்கே வந்தாச்சு. நம்ம தேடி வந்த ஐயனையும் பார்த்தாச்சு. சிறப்பு பூஜை இனிமேல் நம்ம கொண்டு வந்த அபிஷேக பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 ஜீவ சமாதிகள் இருக்குது. அகஸ்தியர் ஜீவ சமாதின்னு ஒன்று இருக்குது, இன்னொரு ஜீவ சமாதி இருக்குது. அதுக்கு நம்ம கீழே இறங்கி போகிறப்ப தான் வீடியோ எடுப்போம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். நம்ம தேடி வந்த அனுபவங்கள் நம்ம சிவனை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு சிறப்பாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது நிறைவாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காண்டி நாங்கள் பண்ண முடியும். இது எங்களுக்கான வீடியோ இல்லை, நாங்கள் பார்க்குறது நீங்களும் பார்க்கணும். அந்த ஐயனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் இதை பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுக்க தேவை. ஓம் நமச்சிவாய சிவாய.
அகஸ்தியரோட 2வது ஜீவ சமாதி இதுதான். ஜீவ சமாதி பேர் கலியுக அகஸ்தியர். அவரோட ஜீவ சமாதி தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவரோட சமாதியோட இந்த இதுதான், இந்த கோயில் தான். நம்ம வாங்க போய் பார்ப்போம். நம்ம நிற்கிறது கலியுக சித்தரோட ஜீவ சமாதி. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது தான் கலியுக சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. வாங்க உள்ளே போய் கலியுக சித்தரோட ஜீவ சமாதியை பார்த்துட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மரத்துலேருந்து தண்ணி வருது, அது சொனைன்டுவாங்க. அந்த சொனையை போய் பார்ப்போம். வாங்க போய் அங்கே கலியுக சித்தரை பார்த்துட்டு வருவோம். இந்த மரத்துக்கு கீழே தான் நம்ம சொனை சொல்லியிருந்தோம் இல்லையா, சொனை மரத்துலேருந்து தண்ணி வருது. மரத்துக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி கட்டுங்க. இதுதான் அந்த சொனை. இந்த சொனையிலேருந்து கீழே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்து மேலே பைக் லைன் மாதிரி பைக் போட்டு அதுக்கு தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2 ஜீவ சமாதியும் பார்த்தாச்சு. ஒன்று கலியுக சித்தரோட ஜீவ சமாதி, இன்னொன்று சிதம்பரம் அகஸ்தியரோட ஜீவ சமாதி. 2 ஜீவ சமாதியும் பார்த்தாச்சு. நம்மளோட பயணம் இதோட முடியுது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ மக்களே.